வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காயும் கீரைகளும் அறுவடை செஞ்சுக்கலாங்க. சுண்டைக்காய், பீட்ரூட்டு எல்லாம் அறுவடை செஞ்சுக்கலாம். முதல்ல பீட்ரூட்டை அறுவடை செஞ்சுக்கலாங்க. பீட்ரூட்டு ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. நல்லா வந்துடுச்சு. வேர் நிறையா விட்டுருக்கு பாருங்கள். கிழங்கு ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப பெருசாகலை. ஆனால் கிழங்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களாம் பீட்ரூட்டு சாப்பிட்லாம். நல்லா உடம்புக்கு ரத்தம் ஊறும். ஒரு 4 பீட்ரூட்டு அளவாக இன்றைக்கி அளவாக இதை எடுத்துக்கலாங்க. இப்போது இது வந்து சிகப்பு தண்டு கீரை, முளைக்கீரை, இது ரெண்டுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நல்லா கொழுந்தாக இருந்ததுங்க. ஒரு வாரம் என்னால் அறுவடை செய்ய முடியல. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு பூ விட்டு பெருசாகிருச்சுங்க. கீரையெல்லாம் நல்லாவே பெருசாகிடுச்சு. இதை நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க. இதில் வந்து இளங்கீரையாக இருக்கும்போது நம்ம அறுவடை செஞ்சால் தண்டோட பொரியல் பண்ணலாம். இப்போ வந்து பெருசானதுனால நம்ம இந்த இலைகளை மட்டும் எடுத்து பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லாவே பெருசாக வளர்ந்துருச்சு. இதை எடுத்துட்டோம்னா திருப்பி கீழே இருக்கிற கீரைகள் மறுபடியும் ஒரு 10 நாளையில் நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடுங்க. கீரைகள் ஒரு டைம் போட்டோம்னா 3 டைம் அறுவடை செஞ்சுக்கலாம். கீரைகள் மட்டுமாச்சும் நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக வளர்த்திக்கலாங்க. ரொம்ப நல்லது. கீரைகள் வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரே ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். வாரத்தில் 2 கீரையாச்சும் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு 6 பேக் போட்டோம்னா சரியாக இருக்குங்க. வாரத்தில் 2 கீரைகளை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். முளைக்கீரை, சிறுகீரை, தண்டைக்கீரை, இந்த எல்லா கீரையுமே ரொம்பவே ஈஸியாக வளர்த்துறது தாங்க. ஒரு டைம் இடையில பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா வேப்பெண்ணெய் கரைசல் அடித்து விட்டுக்கலாம். மீனமில்ல அடித்து விட்டுக்கலாம். இது சிகப்பு தண்டங்கீரை, இதையும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க. ஏன்னா ஒரே நாள்லேயே நான் அறுவடை செஞ்சுட்டேன். ரெண்டுமே நல்லா முத்திருச்சு. இனி விட்டால் தலை வந்து ரொம்ப பொரியல் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 2 கீரையுமே நான் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேங்க. சிகப்பு தண்டங்கீரையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கீரைகள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. கீரை விதைகளை நம்ம உள்ளூரில் பக்கத்தில் இருக்கிற உரக்கடைகள்லேயே கிடைக்கும். ஆன்லைன்லேயும் என்ன கீரை விதைகள் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாங்க. மாடி தோட்டத்தில் கீரைகள் வந்து நிறைய வளர்த்தலாங்க. இப்போது சுண்டைக்காய் அறுவடை செஞ்சுக்கலாம். சுண்டைக்காயும் நல்லா பெருசாகிடுச்சு. இது இல்லாமல் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். இது நிறையா இருந்தால் வத்தல் மாதிரியும் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போது இந்த சுண்டைக்காயை அறுவடை செஞ்சுக்கலாம். சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்கும் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க சுண்டைக்காயை சாப்பிட சொல்கிறாங்க. இதுவும் ஈஸியாக நாற்று வாங்கியே வச்சுக்கலாங்க. இதுக்கு விதை போட்டால் வளருமா என்னென்னு தெரியல. எனக்கு வந்து நாற்று கிடச்சிது, நாற்று போட்டால். இதில் ஒரு முருங்கைக்காயும் இருக்குதுங்க. ஒரு முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம். ஏற்கனவே ஒன்று இருந்தது, நான் பறிச்சிட்டேன். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட அறுவடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.